என் ஆஃபீஸில் காஸ்ட்லியாக எனக்கு புடவை வாங்கி கொடுத்தாங்க. இது கூட என் வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க அண்ணி. இந்த புடவை கூட நான் வாங்கினதுக்கப்புறம் என்னை பார்த்து அவ்வளோ பேர் கேட்டாங்க, ரேஷன் புடவை மாதிரி யார் காட்டன் புடவை. என்னை பார்த்ததுக்கப்புறம் தான் ரேஷன்லேயே இந்த புடவை கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா பார்த்துக்கோ. ஏன் அந்த வீட்டுக்கு அன்றைக்கி போயிருந்தேன். அந்த பொண்ணு பேண்ட் சட்டையை மாட்டினா ஆம்பளை பையன் மாதிரி வெளில போயிட்டு இருந்தது. பொண்ணா லட்சணமாக புடவை கட்ட கூட மாட்டாங்கப்பா. அசிங்கமாக அங்கேயும் எங்கேயும் தெரியுது. பெரிய ஃபோன் தான் வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் அதில் ஏதோ ஸ்கேம்லாம் பண்ணி காசுலாம் தான் எடுத்துருவாங்களாமே. நிறைய காசு கிடக்கு, எதுக்கு? அதனால தான் பெரிய ஃபோன் வாங்காமல் இந்த ஃபோனையே சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எவ்வளோ வச்சாலும் ஏசியே வேலை செய்யல. என் வீட்டில் இருக்க ஏசி 24 வச்சாலே அவ்வளோ நல்லா வேலை செய்யும். எனக்கு நல்லா தான் வருது. 5 ஸ்டார் ஏசி தான் இதுவும். அது ப்ளூ ஸ்டார்ன்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய பிராண்டுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நல்லா வேலை செய்யுது. இங்கே என்ன ஏசி சுத்தமாக வரவே இல்லை. எவ்வளோ வச்சாலும் ஏசி வர மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா தம்பிங்க எல்லாரும் நல்ல கலரு சிவப்பாக இருப்போம். நீ கருப்பாக தான் இருக்க. உங்கள் அம்மா வீட்டு பக்கம் மாதிரி இருக்க போல. அதனால தான் ரொம்ப கருப்பாக இருக்க. நாங்களாம் ரொம்ப சிவப்பு தெரியும்ல.